ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதோட சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. அது நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்து விட்டுடலாம். சிக்கன் நல்லா உள்ளே சேர்த்துட்டு அது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு தேவையான உப்பு கூட சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம். இந்த சிக்கன் ஃப்ரை சாதத்துக்கு எந்த குழம்பும் இல்லாமல் சாதத்துக்கு கூட வெறும் ஃப்ரை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னு வெறும் ரசம் இருந்தால் கூட ரசம் வறுவல் கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட கூட கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் தூள் தாங்க சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 பெரட்டு விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வறுவல்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வேகிற அளவுக்கு திட்டமாக சேர்த்தா சரியாக இருக்கும். அவ்வளோதான், போதும், வேகட்டும். வெந்த பிறகு நான் எடுத்து கிண்ணத்தில் சேர்த்துட்டேங்க. இப்போது இதுக்கு தண்ணி அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இந்த சிக்கன் வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதுவும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சேர்த்தது வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு, அதனால் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பச்சை மிளகாவும் ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரை பசங்களாக இருக்கட்டும், நம்மளை பெரியவங்களாக இருக்கட்டும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை தாங்க எங்கள் வீட்டில். அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்ரெடி 3-4 வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் போயிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான தக்காளி 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விடலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளிக்கு சேர்த்தா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் சேர்த்து விட்டு இருக்கிறோம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மையாக வதக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனும் உள்ளே சேர்த்துடலாம். ஆஹா, என்ன மனம், என்ன அருமையாக இருக்குது. அந்த மனமே சூப்பராக இருக்குங்க. அதுவும் கூட லெக் பீஸும் இருக்குது பாருங்கள். எப்போ தான் சாப்பிட போகிறோமான்ற மாதிரி இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான மசாலாவும் உள்ளே சேர்த்துடலாம். கரம் மசாலா தாங்க. அதோட கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இந்த கரம் மசாலா நானே வறுத்து செஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோலாம் நான் இன்னும் ஷேர் பண்ணல. இந்த வாட்டி
அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். சூப்பராக சிக்கன் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லலாம், சிக்கன் வறுவல்னு சொல்லலாம். சாதத்தோடு வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் சாதமும் ஃப்ரை தான் வச்சுருக்கிறேன். தேங்க்யூ.